வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு பழைய நினைவில் ஆட்பட்டு ஒரு வகையான உள நெகிழ்வுக்கு ஆளானேன். அதைத்தான் இங்கு பேசலான்னு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்னுடைய வாசகர்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். எப்போதுமே அதை மிக வெளிப்படையாகத்தான் முன்வைத்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கை முழுமையாகவே அவன் வாசகருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ வகையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையைத்தான் இலக்கியமாக முன்வைக்கிறான் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அது நிபந்தனை கிடையாது. வாழ்க்கையை முன்வைக்காத எழுத்தாளர்கள், ஒரு அக உலகை மட்டும் முன்வைக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அது அவருடைய இயல்பு. அதை பற்றி நான் இங்கு வாதிக்க வரவில்லை. என்னுடைய தனி வாழ்க்கையிலே இன்றைக்கு வந்த நெகிழ்வான நினைவு என்பது அருள்மொழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது வந்தது. அந்த நெகிழ்வு ஒரு வகையில் பதிவாகணும். அதாவது இன்றைக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1987 வாக்கிலே நான் காசர்கோடு என்கிற ஊரிலே தொலைபேசி துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கேயே வாழ்ந்து விடக்கூடிய ஒரு முடிவில் இருந்தேன். ஏன்னா முதல்ல அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசுமை பொங்கும் ஒரு நிலமாக அன்றைக்கு இருந்தது. ஒரு பெருநகரத்துடைய ஒரு விதமான சீரழிவுகளும் இல்லாத ஒரு அழகான சிறு நகரம். அது மிக அற்புதமான ஒரு ஆறு, சந்திரகிரி என்று பெயர். மிகப்பெரிய மணல் கரைகள், கடல் பக்கத்தில் இருந்தது, அழிமுகம் அது. ஆகவே கடல், ஆறு, மிக அருகிலே மலைகள், மிக நட்பான மக்கள். நான் அங்க இடத்துல இருந்து வந்து இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆகிறது. 40 ஆண்டுகள். இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு கூட நட்புகள் நீடிக்கின்றன. நீங்க யோசித்து பார்க்கலாம். ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க மாற்றலாகி போனால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள்ல முழு தொடர்புல அருந்து போய்விடும். நான் வேலை பார்த்த பல இடங்களில் எனக்கு எந்த தொடர்புகளும் தொடர்ந்து இருக்கவில்லை. தர்மபுரியில வேலை பார்த்தேன். தர்மபுரியோடு எனக்கு எந்த தொடர்பும் இன்றைக்கு இல்லை. பாலக்கோடுல வேலை பார்த்தேன். அங்கே எந்த தொடர்பும் எனக்கு இல்லை. ஏன், நாகர்கோவிலையும் தக்கலையிலையும் வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்த அலுவலகங்களில் இருந்தவர்களோடும் ஒரு தொடர்பு இப்போ இல்லை. பெயர்கள் கூட நினைவில்லை. ஆனால் காசர்கோடு நண்பர்களுடன் இன்றைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறோம். குடும்ப நண்பர்களாக இருக்கிறோம். எனக்கு 60 ஆண்டு நிறைவு வந்தபோது முதல் விழாவை அவர்கள் தான் காசர்கோடில் எடுத்தார்கள். ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சி நடத்தினார். அதுக்கப்புறம் தான் 2வது என்னுடைய வாசகர்களும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டமும் நல்லூர் வட்டம் எல்லாம் இணைந்து கோவையில் ஒரு விழாவை எடுத்தார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள். காசர்கோடு மலபார் பகுதி நண்பர்களுடைய நட்புக்கும் அவர்களுடைய திறந்த மனதுக்கு ஈடிணையே கிடையாது. அவர்களுக்கு நாம் வேறு, இன்னொருத்தர் வேறு என்ற பேதம் கிடையாது. நான் வாழ்ந்த ஊர்லேயே இனிய மக்கள் அங்கே. அது அங்கே இருந்து விடலாம் என்ற எண்ணம் இருந்து. அதற்கும் அப்பால் இனிய தோழிகள் இருந்தாங்க. பெரும்பாலும் எல்லாருமே பேரழகியல். ஸோ அங்கேயே திருமணம் செய்து அங்கேயே வாழ்ந்து விடலாங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அங்கே யாரிடம் காதல் வரவில்லை. ஏன் காதல் வரவில்லை என்றால் பெண்களுடன் மிக நெருக்கமான உறவு இருந்தது. மிக அணுக்கமான தோழிகளாக இருந்தாங்க. எல்லாத்தையும் பேசக்கூடிய தோழிகள். அவங்கள்ட்ட லவ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தோழி என்று நெருங்க வந்தாலே காதல் வராமல் போய்விடுகிறது. அவர்கள் இன்றைக்கும் தோழிகளாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கு என்ன மாதிரி 60-62 வயது ஆகிவிட்டது. இன்றைக்கு நெருக்கமான தொடர்பிலே தான் இருக்கிறாங்க. ஒருவர் இறந்து போயிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி அந்த இடத்துல வாழும் ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன். அதை ஆற்றூர் ரவிவர்மாவிடம் சொன்னேன். அவர் தான் என்னுடைய குரு, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய முதல் குரு. அவர் தான் மறைந்து விட்டார். மலையாள கவிஞர், மலையாளத்திலே பெருங்கவிஞர். பலர் அவருடைய மாணவர்கள். கல்பற்ற நாராயணன், கேசி நாராயணன் எல்லாமே ஆற்றூருடைய மாணவர்கள் தான். அதாவது நேரடி மாணவர்கள் அல்ல, கவிதையில், கவிதை அழகியில் அவருடைய வழித்தோன்றல்கள் மாணவர்கள். அவருடைய சொன்னபோது அவர் சொன்னார், நீ தமிழில் எழுதக்கூடிய எழுத்தாளன் என்றால், தொடர்ந்து எழுத வேண்டிய இந்த கனவுடன் இருந்தால் தமிழ் உன் காதில் விழ வேண்டும். இயர் இஸ் தி ரூட் ஆஃப் ஸ்டைல். காது வழியாக தான் மொழி நடை உருவாகும். தலையில மொழி இருக்கும், தமிழ் இருக்கும். அதை வச்சு நீ தமிழ் எழுத முடியும், தமிழ் தொடர்புறுத்த முடியும். ஆனால் ஸ்டைல் என்று ஒன்று வரணும் என்றால், மொழிக்கு ஒரு தனி அழகு வரணும் என்றால் ஒவ்வொரு நாளும் தமிழ் காதில் விழணும். அவர் சொன்ன வர யூ ஹாவ் டு யூஸ் அண்ட் அப்யூஸ் தமிழ் அப்படின்னா, அதாவது தமிழை பயன்படுத்தணும். தப்பாக பயன்படுத்துறதுக்கான சுதந்திரம் உங்களுக்கு அதில் இருக்கணும். எப்படி வேணாலும் தமிழை பயன்படுத்தலான்னு இருக்கணும். அதை மறந்து செயல்படணும். இலக்கணத்தை அறிந்திருக்கணும், இலக்கணத்தை மீறவும் தெரிந்திருக்கணும். அந்த அளவுக்கு வரணும்னா காதில் விழணும். மொழி மக்களிடமிருந்து தான் வரும்.
தினசரி தெருவில் இறங்கி நடக்கக்கூடியவராக இருக்கணும். அங்கே தமிழ் இருக்கணும். இங்கே இருந்தால் உனக்கு ஒரு ஸ்டைல் வராது. நீ எழுதுவ, ஓரளவு நல்லா கூட எழுதலாம். ஆனால் பெரும்படைப்பாளிகள் அந்த மொழிச்சூழலில் தான் வாழ்வாங்க, அங்கே தான் வாழணும். இது ஒரு ஆலோசனையாக இருந்தது. மட்டும் இல்லை, என்ன பெரும்படைப்பாளி என்று சொல்லி அந்த விஷயத்தை சொன்னார். ஆகவே நான் அங்கிருந்து காசர்கோடில் இருந்து பாலக்கோடுக்கு வர்றதுக்கு முடிவு எடுத்தேன். அப்போ பாலக்கோடில் ஒருவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக பிஎஸ்என்எல்லுக்குள் நுழைந்து என்னுடைய டெலிஃபோன் ஆப்ரேட்டருங்கிற ஸ்டேட்டஸ் வந்திருந்தார். அவருக்கு பையனூர் மலபாருக்கு வர வேண்டிய ஆசை இருந்தது. ஆனால் அன்றைக்கு அப்படி ஒரு மாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. என்னுடைய ஆசையை நான் சொன்னபோது தொழிற்சங்கம் வழியாக அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அவர், சார் நீங்கள் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்குவீங்களான்னு கேட்டார். அன்று அவர் பணம் கொடுக்கக்கூடிய ரெடியாக இருந்தார். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நான் எனக்கு என்னவென்றே தெரியாத தருமபுரிக்கு சென்று சேர்ந்தேன். தருமபுரி என்கிற மாவட்டத்தை பற்றி எனக்கு கேள்விப்படுறதே அப்போதான். எனக்கு அப்போ 27 வயது. பாலக்கோடுங்கிற ஊரில் இப்போ இறங்கும்போது அந்த ஊரில் அப்படி ஒன்று இருக்கிறது அப்போதான் தெரியும். அங்கே போன பிறகுதான் தொலைபேசி நிலையத்தில் தான் 2 மாதம் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தங்குமிடத்தை உருவாக்கிக்கிட்டேன். ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அறிமுகம் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் தமிழ் இருந்தது, தமிழ் பண்பாடு இருந்தது, தமிழ் காதில் விழ ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் தமிழில் வாழ ஆரம்பித்தேன். அந்த முடிவு சரிதானதா என்று என்னுடைய நண்பர் எல்லாமே சந்தேகப்பட்டாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் நான் என்னுடைய ஆசிரியரை நம்பினேன். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினேன். அந்த முடிவை எடுத்து இன்னைக்கு அருள்மொழிகிட்ட பேசிட்டு இருக்கும் அருள்மொழி சொன்னான், எவ்வளோ சிறந்த முடிவு. நீ அங்கே இருந்திருந்த ஒரு ஆவரேஜ் தமிழ் படைப்பாளியாக இருந்திருப்ப, சொந்தமாக ஒரு ஸ்டைல் இருந்திருக்க. இன்றைக்கு உனக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய வாசகர் வட்டம், இவ்வளோ அமைப்புகளை நீ உருவாக்கியிருக்க, இந்த உலகம் முழுக்க உன்னுடைய பெயர் இருக்கு. இன்றைக்கு பொருளியல் அடிப்படையில் கூட இவ்வளோ வசதியான இடத்துல நீ இருக்க. இது எதையுமே நீ அடைஞ்சிருக்க முடியாது. வெறும் ஒரு சில கதைகளை எழுதின ஒரு எளிய படைப்பாளியா இருந்திருக்கு. அப்போ எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனத்தோட ஆசிரியர் அந்த வரியை சொல்லியிருக்க. நல்ல வேலை, ஆசிரியர்கிட்ட விவாதிக்கணும், ஆசிரியர் லாஜிக்கை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், ஆசிரியர் மறுத்து பேசணுங்கிற திமிர் உனக்கு அப்போ வராமல் இருந்தது. உன்னுடைய பெரிய குணமே ஆசிரியரிடம் உனக்கு இருக்கக்கூடிய பணிவு தான். ஆனால் உன்னை காத்தது என்று சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு யோசிக்கும் ஒரு பெரிய நெகிழ்வாக தான் இருக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோட சொன்ன வார்த்தை அது. உன் நிலத்துக்கு போ, அங்கு உனக்கு. இன்னொரு தருணத்தில் அவர் என்கிட்ட சொன்னார், இன்னொரு நாளிதழ்களுடைய ஆசிரியராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது, மலையாள நாளிதழ். நான் அப்போது வாங்கி கொண்ட சம்பளத்தை விட 3 மடங்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் ஆற்றல் சொன்னார், இதழியலாக நீ படைப்பியலாக முடியாது. இதழியல் வாழ்க்கை என்பது படைப்புக்கு எதிரானது. நீ இதழியலுக்கு போனேன்னா இலக்கியத்தை எழுந்துடுவ. இலக்கியத்தை பிடி, அது உனக்கு எல்லாமே கொடுக்கும், ஒன்றும் கூட உனக்கு குறையாது என்று சொன்னார். இன்றைக்கு யோசிச்சு பார்த்தா, அன்று அந்த இதழியல் வேலைக்கு போயிருந்தா எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்குமோ, என்னென்ன ஆயிருப்பேன், அதை விட பல மடங்கு முக்கியமானவனாக, வெற்றி பெற்றவனாக, பணம் ஈட்டியவனாக இன்றைக்கு இருக்கிறேன். அதுதான் ஆசிரியருடைய சொல் என்று இன்று நெகிழ்ச்சியோடு நினைத்துக் கொண்டேன். அப்போ அருள்மொழி இன்னொன்று சொன்னான். நான் தொடக்காலத்தில் ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருந்தேன், பலருக்கு தெரிந்திருக்கும். கேரவான் போன்ற பத்திரிகைகள்லாம் கட்டுரைகள் வந்து கொண்டிருந்தேன். அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு தொடர் கூட எழுதியிருக்கிறேன். அப்போ ஒரு முறை அசோகமித்திரனை நான் அமெரிக்கன் கான்சுலேட் நூலகத்தில் பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னார், நீ தனித்த நடை கொண்ட ஒரு தமிழ் எழுத்தாளர். அவர் தன்னை பற்றி சொல்றார், எனக்கு தனி நடை கிடையாது, என்னோட நடை ஆங்கிலத்துக்கு நெருக்கமானது. உன்னுடைய நடையில் ஒரு மியூசிக்காலிட்டி இருக்கு, ஒரு சங்கீதம் இருக்கு. அந்த சங்கீதத்தை தக்க வைக்கணும். நீ ஆங்கிலத்தில் எழுதக்கூடாது, ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, ஆங்கிலத்தை மறந்துடு, ஆங்கிலத்தில் படி, ஆனால் சிந்திக்கிறது எழுதுறது எல்லாமே தமிழில் தான் இருக்கணும். அப்போதான் அந்த அந்த இன்னர் டோன் உனக்கு நிற்கும். இந்த ஆங்கிலத்தில் எழுதுறதுனால உனக்கு ஓரளவு கூடுதல் பொருள் கிடைக்கும். அன்றைக்கு நான் சிறுபத்தில் எழுதிட்டு இருந்தேன். 200 பிரதியில் அச்சிடக்கூடிய இதழ்களில் தான் என்னுடைய கதைகள் தமிழில் வந்துட்டு இருந்தது. மொத்தமாக 500 பேருக்குள்ள தான் வாசகர்கள் இருந்தாங்க. அதுவும் வருஷத்தில் 3 கதை தான் வெளிவரும், அவ்வளோதான் இதழ்களை இருந்தன. என்னோட கதைகள் எல்லாம் அங்கே தான் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும்போது அந்த காலத்திலே ஒரு கதைக்கு, ஒரு கட்டுரைக்கு 2000 ரூபா பணம் கொடுப்பாங்க. என்னோட மாத சம்பளம் அன்னைக்கு 1000 ரூபா தான். கேரவானில் நான் எழுதின கட்டுரைகள் 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிற எல்லா கட்டுரைக்குமே 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. பெரிய தொகை அது. அன்றைக்கு திரைப்படம்லாம் ஒன்று கிடையாது, சம்பளத்துக்கு இணையான ஒரு வருமானம் இருக்கு. ஆனால் அசோகமித்திரன் சொன்னார், அதை விட்டுரு, அது என்ன, இதை பிடிச்சிக்கோ, எப்படியோ உனக்கு கொடுக்கும், நல்ல படைப்பாளியை ஒருபோதும் படைப்பு கைவிடாது அப்படின்னா அதை நான் பிடிச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு அது சரியா கன்வின்ஸ் ஆகலை. ஆனால் அவர் சொல்றார், அவர் யார்,
அவர் எனக்கு தீங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தீங்கு சொல்லக்கூடிய ஆளும் அல்ல. நான் வழிபடக்கூடிய மேதை அவர். அவருடைய அவ்வளவு உயரத்திலிருந்து அவர் சொல்றார். ஆகவே நான் ஆங்கிலத்தில் எழுதுறதை விட்டுட்டேன், முழுக்க விட்டுட்டேன். அதன் பிறகு ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுறது எப்படின்னா, நீண்ட நெடுங்காலம் கழிந்து சென்ற ஆண்டு சில இதழ்களில் நேரடியாக ஆங்கில கட்டுரைகளை நானே எழுதியிருக்கிறேன். ஃப்ரண்ட் லைன் முதல் இதழ்களில் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எழுதவே இல்லை. ஆனால் அந்த ஆலோசனை இப்போ யோசிச்சு பார்த்தா, நான் ஆங்கிலத்திலும் தமிழ் எழுதியிருந்தா வெண்முரசு போன்ற ஒரு தனித்தமான ஒரு நடையை உருவாக்கியிருக்க மாட்டேன். கொற்றவையில் ஒரு நடை இருக்கு, வெண்முரசு ஒரு நடை இருக்கு, விஷ்ணுபுரத்தில் வேறு நடை இருக்கு, பின்தொடங்குள்ள நேர நடை இருக்கு. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நடையில என்னுடைய படைப்புகளை உருவாக்கி ஒரு பெரிய மொழி உலகத்தை உருவாக்கியிருக்கேன். அதுக்கு காரணம் தமிழில் மட்டுமே வாழ்ந்தேன் என்பதுதான். என்னுடைய தாய்மொழியாகிய மலையாளத்தில் கூட பெரும்பாலும் எழுதவே இல்லை. தமிழ் தவிர வேற எந்த மொழியையும் என்னுடைய உள்ளத்தின் மொழி ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு பெரும் வெறியோட 30 ஆண்டுகள் இருந்தேன். இன்றைக்கு சொல்லும் போது வென்றிருக்கேன். அது ஆசிரியரின் வழிகாட்டு. நல்ல ஆசிரியர்கள் நம்மை விட தெளிவாக பார்க்க கற்றவர். இந்த தருணத்தில் என்னுடைய ஆசிரியர்கள் அனைவரையுமே பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். நன்றி.